வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A அண்டு குரூப் 4க்காக டெஸ்ட்டு பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேர்வு 5 தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த தேர்வு 5ல் பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நான்மணி கடிகை. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் நம்ம எடுத்த ஓன் கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மார்னிங்கும் ஜிஎஸ் ஈவினிங் பார்க்குறதா சொல்லியிருந்தேன். இப்போ ஜிஎஸ் சைடில் எடுத்து வச்ச அந்த கொஷின்ஸ் டிலேட் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா ஈவினிங்கு ஜிஎஸ் வீடியோ அப்லோட் பண்ண மாட்டோம். இப்போ மார்னிங் தமிழ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணிட்டே இருக்காங்க கொஷின்ஸு. அந்த கொஷின்ஸ் ரெடி ஆனதுமே சண்டே முதல் ஈவினிங் ஜிஎஸ் டெய்லி தேர்வு கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின், நான்மணி கடிகையை பாடியவர் யார்? ஆன்சர் ஏ, விளம்பி நாகனார். கொஷின் நம்பர் 2, துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? துண்டு, துண்டுனா நான்மணி கடிகை. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 3, விளம்பி என்பது என்ன பெயர்? விளம்பி, விளம்பினா ஊர் பெயர். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 4, நாகனார் என்பது எந்த பெயர்? நாகனார்னா இயற்பெயர். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 5, நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது? நான்மணி மாலை என்ற சொற்றொடர் எதை குறிக்குதுன்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 6, ஜியு போப் நான்மணி கடிகை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஜியு போப் நான்மணி கடிகையை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 7, நான்மணி கடிகை எந்த நூல்களுள் ஒன்று? ஆன்சர் ஏ, 11 கீழ்கணக்கு. கொஷின் நம்பர் 8, விளம்பி நாகனார் காலம் கிபி எந்த நூற்றாண்டு? விளம்பி நாகனாரோட காலம் பார்த்தீங்கன்னா கிபி 4ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 9, விளம்பி நாகனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? விளம்பி நாகனார் வைணவ சமயத்தை சார்ந்தவர். ஆன்சர் சி. வைணவ சமயத்தின் தெய்வம் பார்த்தீங்கன்னா திருமால். கொஷின் நம்பர் 10, நான்மணி கடிகை மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆன்சர் டி, 104 பாடல்கள். கொஷின் நம்பர் 11, ஒவ்வொரு பாடலிலும் 4 மணியான கருத்துகள் கூறப்படும் நூல்? ஆன்சர் பி, நான்மணி கடிகை. கொஷின் நம்பர் 12, மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுக. இந்த பாடலோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். இந்த பாடலோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 13, மடவார் என்பதன் பொருள் என்ன? மடவார்னா பெண்கள். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 14, தகைசால் என்பதன் பொருள் என்ன? தகைசால், தகைசால்னா பண்பில் சிறந்த. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 15, மனக்கினிய என்பதன் பொருள் என்ன? மனக்கினியனா மனதிற்கு இனிய. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 16, காதல் புதல்வர் என்பதன் பொருள்? காதல் புதல்வர்னா அன்பு மக்கள். ஆன்சர் பி, அவர்களோட பிள்ளைகள். அதான் காதல் புதல்வர். கொஷின் நம்பர் 17, மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் பி, நான்மணி கடிகை. கொஷின் நம்பர் 18, புகழ்சால் என்பதன் பொருள் என்ன? புகழ்சால்னா புகழை தரும். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 19, உணர்வு என்பதன் பொருள் என்ன? உணர்வுனா நல்லெண்ணம். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 20, பொறுத்துக.
எதை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நூலும், ஒரு பக்கம் வந்து ஆசிரியரை பத்தி குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை வந்து பெருவாயின் முள்ளியார். ஃபர்ஸ்ட்டுக்கு 4th ஒன். கார் 40 கண்ணன் கோத்தனார். இதுக்கு 3. நெக்ஸ்ட்டு முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சினா கூடலூர் கிழார். இது வந்து ஃபர்ஸ்ட்டு. நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். இது வந்து 2. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4, 3, 1, 2. இதில் வந்து எது வந்து ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி 4, 3, 1, 2. கொஷின் நம்பர் 21. தொடரை நூலுடன் பொருத்துக. தொடர்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சைடு நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆற்றுனா வேண்டுவது இல். ஆற்றுனா வேண்டுவது இல் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி 400. நாய்கால் சிறுவிரல் போல். இது நாலடியார். மணக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதில் மனைக்கு விளக்கம் மடவாள். இதுக்கு நான்மணிக்கடிகை. இதுக்கு வந்து 4th அன்பின் வலியது உயர்நிலை. இது வந்து திருக்குறள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 22. பொறுத்துக. நான்மணி மாலை சிற்றிலக்கியம். மலரும் மாலை இது கவிதை. நான்மணிக்கடிகை இது நீதி நூல். தேம்பாவணினா காப்பியம். நான்மணி மாலை சிற்றிலக்கியம், மலரும் மாலை கவிதை, நான்மணிக்கடிகை நீதி நூல், தேம்பாவணி வந்து காப்பியம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. சரியான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ. கொஷின் நம்பர் 23. கடிகை என்பதன் பொருள். கடிகைனா அணிகலன். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 24. பொறுத்துக. நூல் ஒரு சைடும் ஆசிரியர் ஒரு சைடும் கொடுத்துருக்காங்க. ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார். கார் 40 கண்ணன் கோத்தனார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார். நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். இது மேலேயே பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 25. நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும் குலத்துக்கு அணி தாமரை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பி நான்மணிக்கடிகை. இதோட வந்து பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகையில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் நம்ம எடுத்த கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த தேர்வோட கொஷின் ப்ளஸ் ஓஎம்ஆர் ஷீட் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கேன். ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஃபஸ்ட்டு ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அந்த கொஷினோட பிடிஎஃப் பார்த்து வந்து ஆன்சர் வந்து மார்க் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டில் வந்து நம்ம வீடியோ பார்த்து ஆன்சரை வந்து சரி பார்த்துக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகையில் 7th ஓல்டு புக்கில் ஒரே ஒரு லெசன் இருக்குது. அது வந்து ஒரு பாடல் வந்து இதில் வந்து பார்த்துடலாம். மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. இந்த ஒரு பாடல் தான் வந்து புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. மற்றதில் அவுட் ஆஃப் சோர்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ்லேயே வந்து 6th 10th தான் வந்து யூனிட் 7 வந்து கேட்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் புத்தகத்தில் வந்து என்ன இருக்கோ அது மட்டும் யூனிட் 7க்கு அழகு 7க்கு வந்து படிச்சுட்டு வாங்க. மற்றதுக்கு அழகு 1லேருந்து அழகு 6 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அழகு 7க்கு வந்து லாஸ்ட் டைமில் வந்து டிஎன்பிசியில் கனெக்ட் பண்ணாங்களா நியூ சிலபஸ் வைஸில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகு 7ஓட 15 கொஷினுமே வந்து புத்தகத்துலேருந்து மட்டும்தான் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் அழகு 7 புத்தகத்தில் மட்டும் படிங்க போதும். நெக்ஸ்ட்டு உங்களுக்காக வந்து 2 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 2 கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.